வணக்கம் தமிழா. விவோ வந்து ஏற்கனவே வந்து Y75ல 5G வேரியன்ட் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட விலை வந்து ரூ. 22,000. இப்போ இந்த ஃபோனோட ஒரு 4G வேரியன்ட் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ரூ. 21,000. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சிப்செட், அதாவது 5G சிப்செட்டை மட்டும் இப்போ தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4G வேரியண்ட்டில் 5Gயை விட அதிகமான விஷயங்கள் தராங்க. AMOLED டிஸ்பிளே இருக்குது. அந்த 5G வேரியண்ட்டில் LCD டிஸ்பிளே தந்தாங்க. இந்த 4G வேரியண்ட்டில் 44 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜிங் தராங்க. அந்த 5G வேரியண்ட்டில் 18 வாட்ஸ் சார்ஜிங் தான் தந்தாங்க. இந்த செல்ஃபிக்கு வந்து இந்த 4G வேரியண்ட்டில் 44 மெகா பிக்சல் கேமரா தராங்க. அந்த 5G வேரியண்ட்டில் 16 மெகா பிக்சல் கேமரா தான் இருந்தது. ஸோ இப்படி பார்க்கும்போது சில விஷயங்கள் கூட்டி தான் வந்து இந்த 4G வேரியண்ட்டில் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இதோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு குயிக்கான விமர்சனம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட் பேக் கேஸ் மற்றும் யூசர் கைடு இருக்குது. ஸோ இதான் வந்து இந்த Vivo Y75. இது வந்து 2 கலரில் கொண்டு வராங்க. எங்கிட்ட இருக்கிறது இந்த மூன்லைட் ஷேடோங்கிற இந்த கலர். இது வந்து ஒரு மிரர் ஃபினிஷில் வருது. வீடியோ எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம், ஏன்னா மிரர் ஃபினிஷ் இல்லையா. ஸோ அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே இதில் தெரியுது. இது வந்து ஒரு பிளாக் கலர் ஷேடில் இது கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு ரிஃப்ளெக்டிவான ஒரு பேக் இது வந்து தந்திருக்காங்க. இன்னொரு ரொம்ப வித்தியாசமான இன்னொரு கலர் தந்திருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கலரு வந்து என்னென்னமோ மிக்ஸ் பண்ணி ஊற்றுனாப்பில் ஒரு கலரு. அந்த மாதிரி 2 கலரில் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளாக் வாங்குவீங்களா, இல்லாட்டி அந்த மாதிரி டேஸ்லிங் வாட்டர் அந்த கலர் வாங்குவீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. அதுக்கான டைப் சி கேபிள் தந்திருக்காங்க. இப்போ விவோ மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாக்ஸில் வந்து இயர்ஃபோன்லாம் தராங்க. ஸோ இதில் வந்து இயர்ஃபோனும் இருக்குது. ஆனால் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ ஜாக் கிடையாது. அதுக்காக ஒரு அடாப்டரும் தந்திருக்காங்க. டைப் சி மூலமாக நீங்கள் வந்து உங்கள் வயர்டு இயர்ஃபோனை இது மூலமாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சிம் ஏஜெக்டர் பின் தந்திருக்காங்க. சரி, இப்போ இந்த ஃபோனோட டிசைன் இருந்து ஆரம்பிப்போம். ரொம்பவே ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஃபோன் மற்றும் ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஃபோனாக இது இருக்குது. ஒரு 7.36 mm திக்னஸ் தான், 172 கிராம்ஸ் வெயிட்டில் இது கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரேகை வந்து அதிகமாக படியுது. ஒரு ரிஃப்ளெக்டிவான மிரர் ஃபினிஷில் இது வந்து தந்திருக்காங்க. சைட்ஸ் வந்து ஃப்ளாட் எட்ஜஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அப்படி நிப்பாட்டி கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ ஒரு ஃப்ளாட் எட்ஜஸ் வந்து சுற்றிலும் தந்திருக்காங்க. மேல் பக்கம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர், USB டைப் சி போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரே தராங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் டூவல் சிம் தராங்க. 2 சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போடலாம். இது வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன், டூவல் வோல்டி வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட்டோடு இது வருது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பிளேனாக தந்திருக்காங்க. ஸோ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஸ்லிம்மான ஒரு ஃபோன் வந்து போட்டு தந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்கு வருவோம். 6.44 இன்ச் டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோடி வருது. AMOLED டிஸ்பிளே இதில் தந்திருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷனும் இதில் தந்திருக்காங்க. பட் AMOLED டிஸ்பிளே இருந்தால் கூட இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் தந்திருக்காங்க. 90 Hz 120 Hz கிடையாது. அவங்க வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் இதில் வருது. கார்னிங் ஒரு கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கிடையாது. பட் அவங்களோட ஏதோ ஒரு இன்னொரு ப்ரொடெக்டிவ் லேயர் தந்திருக்காங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்குது. நல்ல ஒரு பஞ்சியான கலர்ஸ் கிடைக்குது. கான்ட்ராஸ்ட்லாம் வந்து நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஒரு டிஸ்பிளே, படம் பார்க்குறதுக்குலாம் வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து இதில் தந்திருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க. அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக்கும் இதில் இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் இந்த ஃபோனை வெளியே எடுத்து பார்க்கும்போது இந்த 25.09 GB வந்து சிஸ்டம் மற்றும் மற்ற ஆப்ஸுக்கு வந்து யூஸ் ஆகுது. மிச்சம் தான் நமக்கு இருக்குது 128 GBயில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ப்ளோட்வேர் இருக்குது. தேவையில்லாத நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸ்டார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நீங்கள் தெரியல பார்க்கலாம். FM ரேடியோ இதில் கிடையாது. இப்போ இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு பழக்கப்பட்ட ஒரு சிப்செட் தான். இப்போ வந்து சமீபத்தில் நம்ம நிறைய ஃபோனில் இந்த சிப்செட் பார்த்தோம். மீடியாடெக் கூட Helio G96, நேற்று கூட வந்து இன்ஃபினிக்ஸ் ஃபோனில் வந்து இந்த சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. 8 GB RAM மற்றும் 120 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் 4G சிப்செட்னு பார்த்தீங்கன்னா வந்து 15,000 to 20,000 ஃபோனில் வந்து இனி புதிதாக வந்து சிப்செட்லாம் இனி வரப்போகிறதில்ல. ஸோ இப்போ இருக்கிறதுல ஒரு நல்ல ஒரு சிப்செட் வந்து 4Gக்கு இந்த மீடியாடெக் கூட Helio G96 நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. கேமிங்க்கு வந்து நல்லாவே நீங்கள் விளையாடலாம். மல்டி டாஸ்கிங்க்கு இந்த செக்மெண்ட்டுக்கு நல்லாவே இருக்கும். மற்ற உங்களோட யூஸுக்கெலாம் வந்து ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு சிப்செட் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. ஸோ இது வந்து சிப்செட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ கேமராவுக்கு பார்ப்போம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து ஒரு 3 கேமரா தராங்க. மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கேமரா, ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் இருக்குது, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 44 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. இதில் வந்து ஐ ஆட்டோ ஃபோக்கஸும் தந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் கண்ணை வந்து எப்பவுமே வந்து ஃபோக்கஸில் வச்சுக்கும். நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போதோ வீடியோ எடுக்கும்போதோ ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் 1080pயில் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ டூவல் வீடியோ ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ் தந்திருக்காங்க. ஸோ கேமரா குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா விவோ வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் சாயம் பூசினாப்பில் அவங்க ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் கூட கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்களே பாருங்கள்.
எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த அளவுக்கு பவுடர் பூசினாப்பில் வெள்ளையாக இருக்குது, எனக்கே வித்தியாசமாக இருக்குது. பவுடர்லாம் நான் போட கிடையாது, இவங்க வந்து பவுடர் பூசி விட்டாங்க எனக்கு. ஆனால் சில பேருக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பிடிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதனால் வந்து நிறைய பேர் இந்த விவோ ஃபோன்களை வாங்கி செல்ஃபி எடுத்து எல்லோரும் போடுறாங்க. ஸோ சில பேருக்கு அவங்களுக்கு மக்களுக்கு இதெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்துருக்காங்க போல். ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் வந்து மேக்ஸிமம் வந்து 1080pல வீடியோ எடுக்கலாம். இதில் வந்து ஐ ஆட்டோ ஃபோக்கஸ்ன்னு தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வீடியோ எடுக்கீங்க ஃப்ரண்ட் கேமரா மூலமாக உங்கள் ஐயை ட்ராக் பண்ணும். ஸோ உங்களை வந்து எப்பவுமே ஃபோக்கஸில் வச்சுக்கும். ஸோ இந்த ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் கேமராவில் தராங்க. இன்னொரு மோடும் இருக்குது, அதாவது ஸ்டெபிளைஸ்டு வீடியோ எடுக்கலாம், அதாவது ஸ்டெடி ஃபேஸ்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்டெடி ஃபேஸ் ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நான் இப்படி எங்கேயே நடந்து போகிறோம், இங்கே இப்படி போயிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபேஸை வந்து ஸ்டெடியாக வச்சுக்கும். ஒரு ஸ்டெபிலைசேஷன் தராங்க ஃப்ரண்ட் கேமராவுக்கு. 44 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க ஃப்ரண்டில். அதனால் வந்து 4Kலாம் வீடியோ எடுக்கலாம் அந்த ஆப்ஷன் இருக்குன்னு நினச்சேன், பட் இல்லை. ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரியர் கேமராவில் 1080p மேக்ஸிமம் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ அதோட வீடியோ சாம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி, இந்த ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு இதை பார்த்து உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ பேட்டரி பார்ப்போம். 4050 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தால ஒரு 30 நிமிஷத்தில் வந்து 63% பேட்டரி வந்தது. ஒரு 1 ஹவரில் நீங்கள் வந்து முழுமையாக இந்த ஃபோனை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ 4050 mAh இப்போலாம் வந்து சராசரியாக 5000 mAh பேட்டரிலாம் தராங்க. பட் இதில் வந்து 4050 mAh பேட்டரி தான் தந்திருக்காங்க. ஒரு நாளுக்கான பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து விவோவோட Y75 4G வேரியண்ட். 5Gயை விட வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆனாலும் சரி, அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங், மற்றபடி இந்த செல்ஃபிக்கு வந்து 44 மெகாபிக்சல் கேமராலாம் போட்டு கொஞ்சம் மெருகேற்றிருக்காங்க இந்த 4G வேரியண்ட்டை. 5Gயில் வந்து பார்த்திங்கன்னா 5Gக்காக வந்து கொஞ்சம் காஸ்ட் கட்டிங்லாம் அதில் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சேம் விலையை தான் இந்த கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த விவோ Y75 பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை இந்த விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு.